எல்லோருக்கும் வணக்கம். நேற்று பேசின மாதிரி இன்றைக்கி எம்டி சாரை மீட் பண்ணி ஏதாவது அப்டேட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் என்னோடய வேலை பலுனால இன்றைக்கி நான் போக முடியலங்க. நானே இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன். சரி வந்து வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் உடனே நான் வீடியோ எடுத்து போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் என் வேலையில் இருக்கும்போதே என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி நம்ம கேட்கலாம் மைவித்திரி பற்றி டீட்டெயிலு. அவருக்கு எல்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு நான் அவரை கால் பண்ணி விசாரித்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதை மாதிரி மைவித்திரி எய்ட்ஸ் நானுமே கேள்விப்பட்டேன், பார்த்தேன். இப்போ சுச்சுவேஷன் வந்து பேடாக தான் இருக்குது அப்படின்னு இது பண்ணி சொல்லியிருந்தார். அதை நீங்கள் கேஸ் டீட்டெயில்ஸ் அந்த நம்பரில் அனுப்பி விடுங்க எனக்கு, நான் வேணால் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் இதுமாரி சார் இதுமாரி டொமைனு வேறு ஒரு பார்ட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் வருது சார், அது எப்படி சார் அப்படி கேட்டேன். டொமைனே போயிடுச்சா? அப்போனா ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி. டொமைனு வந்து ஒரு மனிதனுக்கு ஹார்ட் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு ஆப்புக்கு வந்து டொமைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டொமைன் இல்லாத போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மைவித்ரி ஆட்ஸோட கம்பெனியே இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மைவித்ரி ஆட்ஸ் நேமில் வந்து கம்பெனி வரவே வராதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. ஸோ அப்போ தான் நான் வந்து டொமைனுக்காக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, கோடாடியில் இருந்த ஒரு அமெரிக்கன் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் அது கோடாடி. அவங்கக்கிட்ட தான் நம்ம மைவித்ரி ஆட்ஸ் வந்து வாங்கி ஒரு 3 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அந்த டொமைனை வந்து ரினிவல் பண்ணோம். ரினிவல் பண்ணாத அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே இப்போ ரினிவல் பண்ணாத விட்டுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தேர்ட் பர்சன் வாங்கிட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு 13,000 சம்திங் தான் காட்டுது ஆன்லைனில். ஸோ அதுவே வாங்காத அவங்க போயிட்டாங்க. எதுக்காக வாங்கலைன்றது வந்து நமக்கு தெரியல. ஒரு வேளை மைவித்ரி ஆட்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்ற எண்ணத்தில் அவங்க வாங்காத விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 13,000ன்றது வந்து பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஏன்னா அவ்வளோ காசை போட்டு கேஸு நடத்திட்டுருக்காங்க. 13,000ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது அவங்களுக்கு. மேபி எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. மைவித்ரி ஆட்ஸ் இதுக்கப்புறம் மைவித்ரி ஆட்ஸ் நேமில் கம்பெனி வராதுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி இந்த கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அவங்க வேறு எதாவது நேமை க்ரியேட் பண்ணி மேபி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா மைவித்ரி ஆட்ஸ் நேமில் வந்து கம்பெனி வராது. இது எல்லோரும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்களே கூட கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், மைவித்ரி ஆட்ஸ்னு போட்டு பாருங்கள், வரவே வராது. மைவித்ரி மோசடி நிறுவனம் தான் வரும். ஸோ அது வேறு அந்த டொமைனை வந்து வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எம்டி சார் கையில் அந்த டொமைன் போகாது. அவங்களும் அதை தரமாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மைவித்ரி ஆட்ஸோட ஸ்டோரி இதோட முடிஞ்சு போச்சு தான் எனக்கு தெரியுது. நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நானே இப்போ தான் அந்த மைவித்ரி சிஎம் நம்பருக்கான கடத்தை இப்போ தான் அடைச்சி ஒரு 10,000 இருக்க வேண்டியது. அந்த கடனை அடைச்சிட்டேன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு தெரிஞ்சிச்சு ரிசல்ட்டு தெரியுமா, எம்டி சார் போய் பார்த்து பேசி எதாவது டீட்டெயில் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி என்னால் போக முடியாத போயிடுச்சு. மேபி நாளைக்கு எப்படியாவது கண்டிப்பாக போய் பார்த்து அவரை நம்ம அடுத்தவங்ககிட்டலாம் கேட்டு யூடியூப்பில் இல்லை வேறு ஒருத்தவங்ககிட்ட கேட்டு அப்பன்கிட்ட கேட்டு வெயிட் பண்ணுறதோட நம்ம டேரெக்டாக போய் கேட்குறது தான் நல்லது. வருமா வராதா, என்ன பண்ணலாம் இப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். இல்லைனா நம்ம அப்படியே இருந்தால் நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா பேங்க்கு கோர்ட்டில் வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 118 கோடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காசை நமக்கு பிரித்து கொடுத்தா கூட நமக்கு போதும். அவங்கவுங்க கட்டின காசு நம்மளுக்கு கொடுத்தா கூட போதும். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் ஒரு வேளை இது மோசடி தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் போகக்கூடாது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் ஜாயின் பண்ணேன். ஓஎம்மாகவே ஒரு 6 வருஷம் ட்ராவல் பண்ணேன். பிஎம்மாக ஒரு வருஷம் இருந்தேன். சரி அதுக்கப்புறம் நல்லா போகுது. என்னோடய அப்ளைனரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க, கார்லாம் வாங்கினாங்க. ஸோ அந்த ஆசையில் தான் நானே போட்டேன். இப்படி பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, அதோட கடனும் கொஞ்சம் அடித்து முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. சரி நாளைக்கு இந்த அட்வொகேட்டை எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபார்வர்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நான் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். அதே போல் எம்டி சாரையும் நான் கண்டிப்பாக மீட் பண்ணி அவர்கிட்டையும் ஏதாவது தகவல் கிடச்சிதுன்னா மீட் பண்ணி நான் கேட்டு இது சொல்கிறேன்.
இங்கே கோயம்புத்தூரில் இருக்க எல்லா ஸ்டோருமே விசாரித்தேன், எந்த ஸ்டோருமே ஓப்பனில் கிடையாது. எல்லா ஸ்டோருமே க்ளோஸ்டு, ப்ராடக்ட் எதுவுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகலையாம். ஸோ அவங்களுமே ஸ்டோர் மெம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சார், அவ்வளோதான். அவங்க ஸ்டோரில் வேறு ஒரு பிஸ்னஸை டைப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க அந்த ஓன் பிஸ்னஸ் தான் எடுத்து பார்க்குறாங்க. மைவி3 எதுவும் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறது இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம 99% மைவி3 ஆட்ஸு வர்றதுக்கான சான்சஸே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒரே ஒரு பர்சன்டேஜ் எம்டி சார் கையில் தான் இருக்குது. அட்வொகேட்டை கேட்கலாம், அட்வொகேட் என்ன சொல்லுவார், வருமா வராதா, அவ்வளோதான். ஆனால் எம்டி வந்து இதை வச்சு இந்த கேஸை ஜெயிச்சு, சப்போஸ் இந்த கேஸை ஜெயிச்சு வந்தாங்கன்னா அடுத்தது எதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மைவி3 ஆட்ஸு அந்த பிராண்ட் நேமில் வந்து கம்பெனி இதுக்கப்புறம் தொடங்க முடியாது. ஸோ அது எல்லாமே இந்த கேஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதாவது அட்வொகேட் சொல்கிறதையும் கேட்டுட்டு லாஸ்ட்டாக எம்டி சொல்கிறதையும் கேட்டு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இந்த வீடியோ நான் பதிவிறக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது தெரியல. பார்க்கலாம். ஓகேங்க, பாய்.